ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வுக்கு கோலம் போடணும். நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் அந்த மகாலட்சுமி கடாய்ச்சம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸ்டவ்வும் நம்மளுக்கு மகாலட்சுமி மாதிரி தான். ஸோ மகாலட்சுமிக்குரிய பொருள் மஞ்சள், பச்சரிசி, இது ரெண்டையும் கலந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வில் பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்கும். வெறும் பச்சரிசி போடுறவங்களும் போடுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா மஞ்சளும் பச்சரிசியும் ரெண்டும் சேர்த்து போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு. இதில் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நேரம் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருவேன். அது நல்லா செட் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் நான் எடுத்து கோலம் போடுவேன். இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை ரூம், நிலவாசல், அதனால நிறையவே நான் கலக்கி வச்சுருவேன். வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக இதுமாரி கலக்கி வச்சுருவேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கோலம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா ஊறிட்டு உடனேயும் போடலாம். இந்த இது மாதிரி இருக்கும். நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் ஊறினா அதுவே செட் ஆகிரும், நல்லா திக்காயிரும். அப்போ போட நல்லாயிருக்கும், மங்களகரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸ்டவ் எப்படி இருக்கு அப்படியே எடுத்து போடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து எப்போ ஊற வச்சு போடுவேன், நான் இப்போ உடனே போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பளிச்சுன்னு சூப்பராக. எப்போவுமே கீழே இருந்து மேலே தான் அப்படி கொண்டு போகணும் கம்பி வரையும் போது பாரு. ஏன்னா அப்போ தான் கீழேருந்து நம்ம மேலே போகிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். எப்பயுமே நம்ம கீழேருந்து மேலே கொண்டு போனால் நம்மளுடைய நிலமையும் கீழேருந்து மேலே உயரும்னு சொல்லுவாங்க. எல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ்வுக்கு சூப்பராக கோலம் போட்டாச்சு. இதில் வந்து குங்குமம் வச்சுன்னா சும்மா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு பூ வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ்வு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் சமைக்கிறதுக்கு. போட்டுகிட்டே இருக்கலாம். கோலம் போட ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலம் போட. போட்டுகிட்டே இருக்கலாம். சில பேருக்கு கோலம் போட தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதேமாதிரி தான், கோலம் போட ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குங்க நம்ம வீட்டு ஸ்டவ்வு கோலம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.